ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சண்டே vlog தான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்பவும் போல் காலையில் ஒரு 5:30 மணி அப்படிங்கிறப்பவே தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. நிலவாசல்லையும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். சண்டே அப்படின்னா இந்த வண்டியெல்லாம் வந்து கீழே இறக்குறதுக்கு ஒரு 9:30 மணி 10 மணி ஆயிரும். இன்னும் வந்து காலையில் ஒரு 5:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே இந்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நானும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே தூங்குவாங்க, எல்லாருமே வந்து 8 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க. நம்ம மட்டும் எந்திரிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் படுத்துட்டேன். ஆனால் தூங்கலாம் இல்லை, ஏன்னா தூங்கக்கூடாது, நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு மறுபடியும் தூங்கக்கூடாது. அதனால் வந்துட்டு போய் சும்மா வந்து அப்படியே படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் படுத்து ஃபோன் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு மேலே நம்மளுக்கு வந்து இந்த படுக்கிறதெல்லாம் வந்து பிடிக்கிறதில்ல. எப்போவும் எந்திரிக்கட்டும், நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிச்சிடலாம். காஃபி குடித்தா தான் அந்த டேவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும். நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் வந்து குடிப்பேன். இந்த காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா அந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா இந்த காஃபி தான். இதோட டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து நரசூஸ், சன்ரைஸ் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு தடவை வந்து டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். டிமார்ட்டுக்கு போயிருந்தப்போ இந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதிலேருந்து இந்த காஃபி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே. 11:30 மணி இருக்கும். நானும் பாப்பாவும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். வர்றப்போ வந்து மீன் வாங்கிட்டு வந்தோம். பாப்பா வந்து அம்மா எனக்கு மீன் வறுவல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். மீனை கழுவுறப்ப கல் உப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் குலுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா மீன் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து வந்துடும். இன்றைக்கி நெய் மீன் தான் வந்து வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நெய் மீன் இல்லைன்னா கட்லா, இந்த 2 தான் வந்து பிடிக்கும். வறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேபியில் இந்த வறுவல் மசாலா இருக்குது பாருங்கள், அந்த வறுவல் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். மீனை வந்து நல்லா கழுவிட்டு அதில் இருக்க ஈரத்துலேயே நம்ம வந்து ட்ரை பவுடரை அப்படியே பெரட்டி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தோசைக்கல்லையோ இல்லை எண்ணெயிலையோ போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வந்து ஹேர் பேக் போடணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டில் ஆலிவ் சீட்ஸ், ஜப்சா சீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து போயிருந்தோம். பாப்பா வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, வாரமானா ஒரு டைம் வந்து இந்த ஆலிவ் சீட்ஸ்லையும் அந்த ஜப்சா சீட்ஸையும் கொஞ்சம் ஊற வச்சு அதை வந்து ஒரு ஹேர் பேக் மாதிரி போடுவாள். முடி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா திக்காக இருக்கும். நான் வந்து அதை இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஹேர் பேக்காக வந்து போட்டு காமிக்கிறேன். மீனெல்லாம் வந்து நல்லா நம்ம பெரட்டி வச்சுட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் கடையிலேருந்து வரப்போவே வெங்காயம்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து குழம்புக்கு தான் வந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். நான் வந்து எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வைக்கிற குழம்புல நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு தான் நான் வந்து பண்ணுவேன். அதுவும் எனக்கு மீன் குழம்புனா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு ஆப்போசிட்டாக எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் மீன் குழம்புனா அவ்வளோ இஷ்டம். இன்க்ளூடிங் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்புனா அவர் அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவார். ஊற்றி மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களும் சரி, எங்கள் பாப்பாவும், என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிக்கும். நான் வைக்கிற மெத்தட் எப்படின்னு சொல்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, இதில் பூண்டு சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிடணும். அப்படிங்கிறனால பாப்பாங்களாம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பாப்பாவுக்கு பாருங்கள் கொண்டை போட்டிருக்கா, எவ்வளோ ஹேர் இருக்குதுன்னு பாருங்களேன். அவள் வந்து அந்த ஹேர் பேக் போடுறது அவளுக்கு வந்து காரணம். சின்ன பொண்ணை வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க ரூமில் வந்து கூட்டியால் நாங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். சண்டே அப்படின்னா காலையில் ஒரு 1 ஹவர் வந்து அவங்க ரூமை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வேலை வைக்கிறதுக்காகவே இவன் வந்து பாருங்கள் எவ்வளோ குப்பை போட்டுட்ருக்கான்ட்டு. வந்து குழம்புக்கு ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 2த்துக்கும் சேர்த்து புளி ஊற வச்சுக்கிறேன். குழம்புல காரம் கொஞ்சம் தூக்கலாக, புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உண்மையிலே குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் டேஸ்ட் பார்க்குறதோட சரி, எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்து பிடிக்காது. குழம்பு வச்சோம்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன் தனியாக. நான் வந்து இந்த புளிக்குழம்பு மாதிரி சாப்பிட்றதுக்காக நான் வந்து இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து தீந்துருச்சு. அதனால் வந்து இந்த ஆச்சியில் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே மீன் குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்து இந்த மெத்தடில் தான் வந்து செய்வாங்க. அதனால் நானும் வந்து இதே மெத்தட்லேயே வந்து வச்சு பழகியாச்சு. இப்போல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தான் வந்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து அம்மா இருந்துட்டு நீயே வந்து பழகிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வைக்கிறத பார்த்து அதுலேருந்து வச்சு கொடுப்பேன்.
ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா? எதை வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இப்போ வச்சு பழகிட்டேன். இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நல்லா வைப்பேன். இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க. ஹஸ்பண்டுமே சொல்லுவார், மீன் குழம்பு வந்து நல்லா வைக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து குழம்பு அரைச்சிட்டு நம்ம வந்து தாளிச்சு விட்டுடலாம். ஒரு அடுப்பில் மீன் குழம்பு வச்சுட்ருந்தேன். ஒரு அடுப்பில் வந்து சாதம் வந்து வச்சு இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரசம் ஒரு அடுப்பில். ஸோ நான் வந்து நானும் பாப்பாவும் கிச்சனுக்குள்ளே இருந்தோம். சின்ன பொண்ணு அவங்க ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தா. இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதித்து கொஞ்சமாக வந்து இந்த சுண்டுற அளவு வரணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வந்து இது கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்லா கரைச்சி கொஞ்சம் கெட்டியாக வந்து ஊற்றிடுங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும். அதோட நான் சொல்கிற மெத்தடில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். மீன் குழம்புல இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நல்லா வந்து பழுத்த தக்காளி பழத்தை வந்து ஒரு 2 பழத்தை வந்து குழம்பு நல்லா சுண்டுற ஸ்டேஜில் வந்து புழிஞ்சு விட்ருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம மீனை போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி 2 தக்காளி பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற மீனெல்லாம் வந்து சேர்த்துடலாம். குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறம் மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு குழம்ப ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா எண்ணெய் மிதந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்க வந்து ஒரு க்ரீம் வந்து தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரில் செம்பருத்தி பூவை வந்து ஊற வச்சுருக்காங்க. நெய்யை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து 2 சேர்த்துக்கிறாங்க. கேப்சூல் வந்து சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி நம்ம அந்த ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள், அந்த செம்பருத்தி பூ ஊற வச்சது, இதவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதை வந்து நைட் வந்து அப்ளை பண்ணிப்பாங்க. வாரமான ஒரு டைம் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுப்பாங்க. இப்போ நம்ம கதைக்கு போயிடலாங்களா? நாள் பறவையும் எறும்பும் தங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்குது. பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. இந்த மலை உச்சியை போய் யார் ஃபஸ்ட்டு தொடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பறவை உயரமாக பறந்து மலை உச்சியை தொட்டுருது. எறும்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மலையோட அடிவாரத்திலே இருக்குது. அப்போ வந்து பறவை சொல்லுதான், உன்னாலெல்லாம் வந்து என் கூட எல்லாம் போட்டி போடவே முடியாது அப்படின்னு வந்து பறவை வந்து எறும்பை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரிச்சிச்சாமா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பறவை வந்து மேலே பறந்துட்டுருக்கப்ப எறும்பை வந்து மலையோட உச்சியில் பார்க்குது. அப்போ வந்து பறவை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருச்சு. பரவாயில்ல, நீ வந்து மேலே வந்து தொட்டுட்ட அப்படின்னு சொல்லுது. வந்து எறும்பு சொல்லுது, எல்லோருக்குமே வெற்றி அப்படிங்கிறது பொதுவானது தான். என்ன ஒரு சிலருக்கு ஈஸியாக கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு வந்து தாமதமாகும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிச்சயம் அப்படின்னு சொல்லுது. எறும்பு சொல்கிறது உண்மைதானங்க. இந்த கஷ்டம் வந்தாலும் இவ்வளோ தானே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. கதையோட கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாங்களா? பாவும் எறும்பும் எங்கே போய் தொடுறதா பந்தயம் வச்சுருந்தாங்க. இதுதான் இன்றைக்கோட கொஸ்டின். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். என்ன வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்து போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி நானும் தம்பி அங்கேயே குடிச்சிட்டு பாப்பாங்க 2 பேத்துக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் என்னங்க, சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தானே. கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பாப்பாங்களுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். 6 மணி இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் சாரியும் கூட சேஞ்ச் பண்ணலைங்க. சரி நம்ம எங்கேயோ பக்கத்தில் தான் கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு 2 பேர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஏங்க நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்தால் சொல்லியிருந்தா நான் வந்து சாரியெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு. பரவாயில்ல, எதுவும் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு
அதுக்கப்புறம் மதியானம் ஐஸ்கிரீம் கேட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து மதியானம் ஐஸ்கிரீம் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.